காமைய கவுண்டன்பட்டியில் கல்குவாரி பிரச்சினை தொடர்பாக வாலிபர் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் பாரதியார் நகர் பகுதியில் வசித்து வந்தவர் சதீஷ்குமார் என்ற சசி. இவர் கம்பத்தில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் தொழில் செய்து வந்துள்ளார். இவர் சங்கிலிக்கரடி என்ற இடத்தில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான கல்குவாரிகளில் இருந்து எடுக்கப்படும் கனிம வளங்கள் அருகே உள்ள கேரள மாநிலத்திற்கு கொண்டு சென்று விற்பனை செய்வதை தடுத்திட வேண்டும், கனிம வள கொள்ளையை தடுத்திட வேண்டும் என்று கூறி தமிழ் தேசிய பார்வர்டு பிளாக் கட்சியினருடன் இணைந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் இந்த கல்குவாரி பிரச்சினை தொடர்பாக சசிகுமாருக்கும் எதிர்த்தரப்பினருக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் இவரை கல்குவாரி சம்பந்தப்பட்டவர்கள் பேச்சுவார்த்தைக்காக அழைத்து சின்னசாமி என்பவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சதீஷ்குமாரை தாக்கியுள்ளார். இதனையடுத்து அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் சசிகுமார் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு காரணமான சுமார் 7 பேர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்க தொடக்க நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர், MP, MLA, மேயர் கலந்து கொண்டு குழந்தைகளுடன் உணவு அருந்தினர். தமிழகம் முழுவதும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்க திட்டத்தினை முதலமைச்சர் சென்னையில் இருந்து தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, MP செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மேயர் மகாலட்சுமி, யுவராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்று குழந்தைகளுடன் உணவு அருந்தினர். மேலும் உணவு குறித்து குழந்தைகளிடம் கேட்டறிந்த நிலையில் இத்திட்டம் பெற்றோர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட முன்னாள் வன அதிகாரியின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் மேக்கரை குடியிருப்பு பகுதிக்குள் சில நபர்கள் கஞ்சா போதையில் பொதுமக்களை தொந்தரவு செய்து வருவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளனர். அப்போது போலீசாரை பார்த்த அந்த நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் ஒரு நபரை மட்டும் போலீசார் துரத்தி பிடித்துள்ளனர். இந்த நிலையில் அந்த நபரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது அந்த நபர் மேக்கரை பகுதியைச் சேர்ந்த முன்னாள் வன அதிகாரியான தண்டபாணி என்பவரது மகனான தீபு என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரது வீட்டில் போலீசார் சோதனை நடத்திய போது சுமார் 600 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இருந்த நிலையில் அவரை கைது செய்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் பல முக்கிய நபர்களை போலீசார் வலை வீசி தேடி வருவது குறிப்பிடத்தக்கது. காரியாபட்டியில் அரசு உதவி பெறும் அமலா தொடக்க பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் அமலா தொடக்க பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தொடங்கி வைத்தார். விழாவிற்கு வருகை தந்த அமைச்சருக்கு மாணவ மாணவியர்கள் முன்னதாக ரோஜாப்பூ கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து அமைச்சர் காலை உணவினை பார்வையிட்ட பின்னர் நிகழ்ச்சிகள் நடைபெற்ற மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுபிடித்தார். பின்பு மாணவர்களுடன் அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டார். இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கண்காணிப்பு அலுவலர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியலூரில் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவர்களுடன் காலை உணவினை போக்குவரத்து துறை அமைச்சர் உட்கொண்டார். சென்னையில் இன்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் தனியார் தொடக்க பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யும் பணியினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன்படி அரியலூர் மாவட்டத்தில் தூயமேரி தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் முதலமைச்சரின் காலை உணவு விரிவாக்க திட்டத்தினை தொடங்கி வைத்து மாணவர்களுடன் அமர்ந்து உணவு உட்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரையில் அரசு உதவி பெறும் பள்ளியின் மாணவர்கள் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்திய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து தபால் அட்டையில் நன்றி மடல் எழுதி அனுப்பி வைத்தனர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளில் துவங்கப்பட்ட காலை உணவு திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு உருவான சூழலில் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் விரிவாக்கம் செய்து வைத்தார். இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நாடார் சரஸ்வதி துவக்கப்பள்ளியில் துவங்கப்பட்ட காலை உணவு விரிவாக்க திட்டத்திற்கு அப்பள்ளியில் பயிலும் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தபால் அட்டையில் நன்றி மடல்கள் அனுப்பி வைத்தனர். மேலும் 350 மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து பள்ளி வளாகத்திலேயே தேங்க்யூ CM என எழுத்து வடிவில் அமர்ந்து நன்றி தெரிவித்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்திற்கான அழைப்பிதழ் வைக்கப்பட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் சாமி தரிசனம் செய்யப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜு, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் சுற்றுப்பயணத்திற்காக மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது மதுரை மாவட்டத்திற்கு 8000 கோடி ரூபாய்க்கு மேல் திட்டங்களை வழங்கியதாக குறிப்பிட்டவர், முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் அனைத்து பகுதிகளிலும் செயல்படுத்தப்பட்டு 24 மணி நேரம் குடிநீர் வழங்குவதற்கு வழிவகை செய்யப்பட்டது என்றும் பெருமை தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர், எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் இந்த பிரச்சார பயணத்தில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுவார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு மதுரைக்கு எண்ணற்ற திட்டங்களை வழங்கியிருக்கிறார். ஏறத்தாழ 8000 கோடிக்கு மேல் திட்டங்களை வழங்கி இன்றைக்கு மதுரையில் பல்வேறு பகுதியில் சுவையான நீர், முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் இன்னைக்கு பல்வேறு பகுதியில் செயல்படுத்தப்பட்டு ஒரு இல்லத்திற்கும் எந்த விதமான தங்கு தடையின்றி 24 மணி நேரம் அந்த குடிநீர் வழங்குகின்ற நிகழ்ச்சியை 1296 கோடி ரூபாய் திட்டத்திலே தொடங்கி தன் பொற்கரங்கால் தொடங்கி வைத்த அந்த திட்டமானது இன்றைக்கு மதுரையிலே சிறப்பாக பல்வேறு பகுதியிலே மக்கள் அனுபவித்து வருகிறார். மயிலாடுதுறையில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை வாகனம் ஓட்டும் தொழிலாளி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவரின் உறவினர்கள் மின்வாரியத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் பகுதியைச் சேர்ந்தவர் தினேஷ் பாபு. மயிலாடுதுறை நகராட்சியில் ஒப்பந்த ஓட்டுநராக பணிபுரியும் தினேஷ் பாபு விலநகர் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் தினேஷ் பாபு வீட்டில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக தினேஷ் பாபு வீட்டின் உரிமையாளருடன் சேர்ந்து மின்வாரிய அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் துணிக்காய வைத்துக் கொண்டிருந்த போது தினேஷ் பாபுவின் மனைவி பிரக்தீஷா மீது மின்சாரம் பாய்ந்துள்ளது. பிரக்தீஷாவை காப்பாற்ற சென்ற தினேஷ் பாபு மீதும் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டதில் தினேஷ் பாபு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட தினேஷ் பாபுவின் உடலை வாங்க மறுத்த அவரது உறவினர்கள் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் அலட்சியமாக செயல்பட்ட மின்வாரிய அதிகாரிகளின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை துவக்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மாரியப்பன், துணைத் தலைவர் சம்சுதீன் மற்றும் அரசு அதிகாரிகள், பள்ளி ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நீலகிரி அமர்வு நீதிமன்றத்தில் கோடநாடு கொலை வழக்கு குறித்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி வழக்கின் விசாரணையை செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டம் உதகையில் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் கோடநாடு கொலை வழக்கு விசாரிக்கப்பட்டது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வாளையார் மனோஜ் நீதிமன்றத்தில் ஆஜராகினார். அதேபோல் வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் ஆஜராகினர். இந்நிலையில் கொள்ளை நடைபெற்ற கோடநாடு எஸ்டேட் பங்களாவில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என எதிர்த்தரப்பில் கடந்த ஏப்ரல் மாதம் மனு அளிக்கப்பட்டது குறித்த விசாரணை மேற்கொண்ட நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.